ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ் ப்ரோ, லாஸ்ட் ஷெடியூலில் வந்து பிடிஎஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க பிரவீன் சார். இந்த ஷெடியூலில் நிஜமாவே ஃபஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் வீக்காவுடைய பிக்சர் ஷேர் பண்ணோன்னு. ஃபைனலி ஷேர் பண்ணிட்டாங்க. எனிவேஸ் இந்த பிக்சராவது கிடச்சிச்சு அப்படின்னு ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ பிளட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஃபீலிங் எல்லாம் இல்லை. விஜயோடைய கேர் அந்த லவ் எல்லாம் வந்து காவேரி பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியாக தான் இருக்குது. பிகாஸ் அது ஒன்றும் பெரிய ஆக்சிடென்ட் இல்லை, குட்டியாக இருக்குது. பட் அங்கே வந்து எப்படியோ ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த ஒயிட் கலர் கட்டெல்லாம் போடுவாங்களே சின்னதாக, அந்த மாதிரி போட்டுட்டு வருவாங்க போல். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. இன்னைக்கு ரெயின்லேயே வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. செம்ம ரெயின் காலையிலேருந்து எங்கள் சைட்லேயும். சென்னையில் மழை வந்தாலே எங்களுக்கும் ஆக்சுவலாக ரெயின் இருக்கும். ஸோ ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைஷாலி தான் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சேன் ஒருவேளை வைஷாலி நியூ லொக்கேஷன்லேருந்து ஸ்டோரிலாம் ஷேர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா கீழே வந்து ரெட் கலர் கார் இருந்துச்சு. அதை பார்த்தது கொஞ்சம் பயம்தான் இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது அது வேற கலரில் வேற காரு. இது ரெட் கலர் காராக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டான கார் அப்படின்றது வந்து கிளியர் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய யூடியூப் சேனலுமே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் இருக்காங்க போலன்றது அந்த வீடியோ மூலமாக எனக்கு புரிய வந்துடுச்சு. ஏன்னா வந்து ஸ்ரீனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க, ரெயின் மோட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுத்தையும் வச்சுட்டு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே லொக்கேஷனாக இருக்குமோ அப்படின்னு பயந்தேன். பட் வைஷாலிக்கு இன்னைக்கு ஷூட் இல்லை போல், விஜய்க்கு தான் ஷூட் இருக்குது. அவுட்டோர் ஷூட் போயிருக்காங்க. பட் லொக்கேஷன் வந்து புதுசாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஸ்ரீனி வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாரு. மழையில் நம்ம விஜயோடைய கார் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ அவுட்டோரில் இன்னைக்கு ஷூட் போயிட்டுருக்கு விஜய் வச்சு அப்படின்றது நமக்கு தெளிவாகி இருக்குது. இந்த மழையில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு லேட் நைட் ஷார்ப்பாக 11 o'clock வந்து நம்ம சுவாமி அவர்கள் ஒரு அழகான ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த நைட்டில் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத அவரே வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிக்சரை நம்ம வந்து ரொம்ப ஆராய்ச்சி பார்க்க வேணாம். இப்போ சுவாமி அவர்களுடைய ஸ்டோரி நான் ஆராய்ச்சே பார்க்கறது கிடையாது. அவர் போட்டால் அப்படியே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்து ரசிச்சுக்கலாம். அண்ட் நம்ம ரெண்டு வெண்ணிலாவும் ஒரே பிக்சரில் இருக்காங்க. எஸ், இந்த பிக்சர் தான் அது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நேற்று செப்பரேட்டாக ஸ்டோரிஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மிஸ் யூ மூவி வந்து ப்ரீமியர் ஷோ இருக்கும் இல்லையா, செலிபிரிட்டிஸ்க்கான ப்ரீமியர் ஷோ நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி அவங்களாம் போயிட்டு பார்த்துருவாங்க. அந்த ப்ரீமியர் ஷோவில் எடுத்துக்கிட்ட பிக்சர் வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. வைஷாலி கண்மணி ரெண்டு பேரும் இருக்கேன். அந்த பிக்சர் இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.